ஓம் அஞ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पास्तायदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा எல்லாத்துக்கும் என்னோட தண்டவாத் பிரணாம்ஸ்। நம்ம பகவத்கீதை 3வது அத்தியாயம் கர்ம யோகம் பார்த்துட்டு வரோம்। இன்னைக்கு 9வது ஸ்லோகத்துல இருந்து பார்க்கலாம்। யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்கஹ சமாச்சர। யாராவது படிக்க விரும்புறீங்களா இல்ல இன்னொரு தடவை படிக்கலாமா? படிங்க மாதாஜி। படிக்கிறீங்களா மாதாஜி? படிக்கட்டுமா? செய்யப்படும் செயல்களை மட்டுமே நிறைவேற்றப்பட வேண்டும். மற்ற செயல்கள் இந்த பௌதிக உலகத்தோட பந்தப்படுத்துபவை. எனவே புண்ணியின் மகனே, உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை அவரது திருப்திக்காக செய். இவ்விதமாக நீ எப்போதும் பந்தத்திலிருந்து விடுபட்டு வாழ்வாய். பொருளாய் வெறுமனே உடலை பேணுவதற்காக ஒருவன் சாலாற்ற வேண்டும் என்பதால் குறிப்பிட்ட சமூக நிலக்கும் குணத்திற்கும் தகுந்தாற் போல குறிப்பிட்ட கடமைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் அனைவரும் தங்களது நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். யஜ்ஞம் என்றால் பகவான் விஷ்ணு என்றும் யாகச் சடங்குகள் என்றும் பொருள்படும். உண்மையில் எல்லா யாகச் சடங்குகளும் பகவான் விஷ்ணுவை திருப்தி செய்வதற்கானவையே. யஜ்ஞமே விஷ்ணு என வேதங்கள் கூறுகின்றன. வேறு விதமாக கூறினால் யாகங்களை செய்வதாலும் சரி, நேரில்லாத பகவான் விஷ்ணுவிற்கு ஆன்மீக தொண்டு செய்வதாலும் சரி, ஒரே குறிக்கோள் நிறைவேற்றப்படுகின்றது. இந்த ஸ்லோகத்தில் கூறியுள்ளபடி கிருஷ்ண உணர்வு என்பது யாகங்களை செய்வதற்கு சமமானதாகும். வர்ணாசிரம தர்மத்தின் நோக்கமும் பகவான் விஷ்ணுவை திருப்தி செய்வது. வர்ணாசிரமானவம் விஷ்ணுவின் பலனை விஷ்ணு ஆராய்ச்சி விஷ்ணு எனவே விஷ்ணுவின் திருப்திக்காக ஒருவன் செயலாற்ற வேண்டும். இதை தவிர செய்யப்படக்கூடிய மற்ற எல்லா செயல்களும் பந்தத்திற்கு காரணமாகவே அமையும். நல்ல தீய செயல்கள் இரண்டுமே விளைவுகளை பொறுத்தவை. எத்தகைய வினையும் செய்திகளை பந்தப்படுத்திவிடும். எனவே கிருஷ்ணரை அல்லது விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்காக கிருஷ்ண உணர்வோடு செயலாற்ற வேண்டும். அவ்வாறு செயல்களை செய்தால் முக்தி பெற்ற நிலையில் இருக்கிறோம். இதுவே செயலாற்றுவதில் உள்ள பெரும் கலையாகும். மேலும் இவ்வழிமுறையின் ஆரம்பத்தில் மிகச்சிறந்த வழிகாட்டுதல் தேவை. எனவே கிருஷ்ண பக்தரின் திறமையான வழிகாட்டுதலின் படியும் பகவான் கிருஷ்ணரின் நேரடி உபதேசத்தின் படியும் அர்ஜுனுக்கு கிடைத்த மாற்றை போல பகவானாக செயலாற்ற வேண்டும். உணர்ச்சிக்காக ஒன்றும் சொல்லப்படுகின்றன. அனைத்தும் பகவானுக்காகவே செய்யப்பட வேண்டும். இந்த வழிமுறை செயல்களின் விளைவுகளிலிருந்து ஒருவரை பாதுகாப்பது மட்டுமின்றி படிப்படியாக பகவானின் வெவ்வேறான அந்தத்தன்மைக்கு அவனை உயர்த்துகிறது. அத்தகைய பொருளினால் மட்டுமே ஒருவன் இறைவனின் திருநாட்டிற்கு உயர்வு பெற முடியும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ 9வது ஸ்லோகம் அதனோட பொருளுரை.
மொழிபெயர்ப்பு. விஷ்ணுவிற்கு அர்ப்பணமாக செய்யப்படும் செயல்கள் மட்டுமே நிறைவேற்றப்பட வேண்டும். மற்ற செயல்கள் இந்த பௌதீக உலகத்தோடு பந்தப்படுத்துபவை. எனவே குந்தியின் மகனே, உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை அவரது திருப்திக்காகச் செய். இவ்விதமாக நீ எப்போதும் பந்தத்திலிருந்து விடுபட்டு வாழ்வாய். சோ 3வது ஸ்லோகத்துல இருந்து 9வது ஸ்லோகம் வரைக்கும் நிஷ்காம கர்ம யோகத்தை பத்தி கிருஷ்ணர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அர்ஜுனனுக்கு. அதாவது நம்ம ஞானத்தாலையும் வைராகியத்தாலையும் நம்ம வேலை செய்யணும். ஞானம் வேணும், வைராகியமும் வேணும். நிஷ்காம கர்மா அப்படிங்கிறது நம்ம கர்மாவையும் ஞானத்தையும் சேர்க்கிறோம். எப்படின்னா நிஷ்காம அப்படின்னா காமன்னா ஆசை. நம்ம எல்லாத்துக்குமே ஆசை இருக்கு. ஆத்மாங்கிறது எல்லாரும் மதஜீஸ் எல்லாரும் மியூட்ல போட்டுக்குங்க, நம்மளுக்கு சவுண்ட் வராம இருக்கும். அப்பதான் ஆத்மா அப்படின்னா, ஆத்மானா சும்மா இருக்காது. ஏதாவது ஒரு திங்கிங், ஃபீலிங், வில்லிங், ஆக்டிங் அதுலதான் இருக்கும். ஆத்மானால இன்ஆக்ஷனா இருக்க முடியாது. எந்த செயலுமே செய்யாம இருக்க முடியாது ஆத்மனால. அதே மாதிரி ஆசைப்படாமையும் இருக்க முடியாது. இன்னொன்னும் செய்யாம இருக்க முடியாது. அது என்னன்னா சேவை. எல்லாத்துக்கிட்டையுமே இந்த சேவை மனப்பான்மை இருக்கு. ஆத்மாவாகிய நம்ம யாருக்காவது நம்ம சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இயற்கையாவே இயல்பாவே உள்ள விஷயம். ஏற்கனவே இதை நம்ம சொல்லி இருக்கோம் தான். ஒன்னா நம்ம யாருக்கு சேவை செய்வோம்? பகவான் கிருஷ்ணருக்கு சேவை செய்வோம், இல்லைன்னா மாயாக்கு சேவை செய்வோம். கிருஷ்ண சூரிய சமா. கிருஷ்ணர் சூரியனுக்கு சமம். எங்க இருட்டு இருக்கோ அது மாயா. மாயா அந்தகாரா. மாயாங்கிறது இருட்டு. சூரியன் எதுன்னா கிருஷ்ணர் வெளிச்சம். கிருஷ்ணா எங்க இருக்காரோ நகி மாயா அந்தகாரா அதிகாரா. மாயானால அங்க இருக்க முடியாது. கிருஷ்ணர் இருக்க இடத்துல மாயா இருக்க முடியாது. அப்ப நம்ம எந்த ஒரு வேலையை செய்யறதாலும் அதுல வர பலன்கள் எல்லாமே அந்த பலகர்மான்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த கர்மத்துக்கு கிடைக்கிற பலங்கள் எல்லாத்தையுமே நம்ம பகவானுக்கு அர்ப்பணிச்சிடணும். நம்மளுக்கு வேலை மேலையும் பற்றுதல் இருக்கக்கூடாது. கடமையா செய்யணும் தான். சேவையா செய்யணும். அது மேல பற்றோட செய்யக்கூடாது. இந்த வேலையில இருந்து ஒருத்தங்களை தூக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு உடனே அது அப்செட் ஆகி இந்த வேலை இல்லைன்னா வேற எந்த வேலையுமே இருக்காதுங்கிற மாதிரி மனம் ஒடிஞ்சு போகக்கூடாது. என்னோட பர்சனல் லைஃப்லயே பாத்தீங்கன்னா என்னோட பாட்டி ஆத்தா அவங்க பல வருஷமா நடத்திட்டு வந்த கடைய எடுத்துட்டாங்க கவர்மெண்ட். ஏன்னா அது பொது இடம் போல இருக்கு. சோ நான் அப்ப சின்ன பொண்ணு. எனக்கு அந்த அளவுக்கு சின்ன பொண்ணுன்னா மேபி ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பேன். அஃப்கோர்ஸ் ரொம்ப குட்டி பொண்ணு இல்ல, விவரம் தெரிஞ்ச வயசு தான். டீனேஜ்ல தான் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு 50 வருஷத்துக்கு மேல அந்த மாதிரி நினைக்கிறேன். அந்த மாதிரி ரொம்ப வருஷமா நடத்திட்டு இருந்த கடையை கவர்மெண்டோட நியூ லா படி அதை எடுக்கணும்னு சொல்லி இடிச்சுட்டாங்க. சோ அதை தாங்க முடியாம அவங்க அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு, மென்டல் பிரெயின் ஸ்ட்ரோக். சோ அந்த மாதிரி அந்த பற்றுதல் நம்மளே பாக்குறோம். ஒரு குடும்பம் மேல ரொம்ப பற்றா இருக்கும், அந்த குடும்பத்துல உள்ளவங்க மேல பற்றா இருக்கும். குடும்பம்னா குடும்பத்துல இருக்கிறவங்க பேர் இல்லையா? இப்ப அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க நமக்கு பிடிச்சவங்க நம்மள தவறா பேசிட்டாலோ இல்ல நம்ம மேல சங்கடப்பட்டுட்டாலோ அது மூலியமா நம்மளுக்கு மனஸ்தாபம் வருதுனால நம்மளுக்கு அந்த பொழுதே ரொம்ப அப்செட்டா தான் இருக்கும். நம்மளால தாங்கிக்க முடியாது. அதனால தலைவலி வர்றது, ஸ்ட்ரெஸ் ஆகுறது, வயிற்று வலி வர்றது, இல்ல கை கால் வலி வர்றது. நம்ம நினைச்சுக்கிறோம் கை கால் வலி வர்றதுக்கு காரணம் வேற என்னமோ, இல்ல உடம்பு சரியில்லாம போறதுக்கு என்னமோ காரணம்னு. உடல்ல எந்த வியாதி வந்தாலும் அதுக்கு ஸ்ட்ரெஸ்ங்கிறது முக்கியமான காரணமா இருக்கு. அதனாலதான் நம்ம எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும். ஏன் ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னா, ஏன் அந்த டென்ஷன் வருதுன்னா பற்றுதல். காமம் எல்லாத்துக்குமே இருக்கும். காமம்ங்கிறது ஆசை இல்லைங்களா, தீவிரமான ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த காமத்தை எதுல டைரக்ட் பண்ணணும் அப்படின்னா அதை கிருஷ்ண காமமா நம்ம மாத்தணும். மாயால இருக்கிற காமத்தை கிருஷ்ணருக்கு உள்ள அந்த காமத்தை கிருஷ்ணர் மேல நம்ம காமத்தை காமிக்கணும். இப்ப நான்
அடுத்த டிகிரி படிச்சுட்டு இருக்கேன். இந்த பக்தியிலேயே வேதாந்தாங்கிற டிகிரி படிச்சுட்டு இருக்கேன். இப்ப அதுல கிளாஸ்ல நான் கேட்டேன், எங்களோட டீச்சர் அந்த பிரபு சொன்னது. இப்போ கோபியர்களுக்கும் கிருஷ்ணர் மேல காமம் இருந்தது இல்லையா? ஆனா அது தூய்மையானது, உன்னதமானது, கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணுங்கிற அந்த காமம். ஆனா இந்த சூர்பனகை இருந்தால அவளுக்கு இருந்த காமம் ராமர் மேல இருந்தது அந்த மாதிரி காமம் இல்ல, தன்னோட புலன் இன்பங்களை திருப்திப்படுத்திக்கணும்னு. காமம் எல்லாத்துக்குமே இருக்கும், இல்லாம இருக்கவே இருக்காது. நான் எதுவுமே நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஞானிகள் போய் உட்கார்றது, நான் எதையும் நினைக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நினைக்கிறது ஞானிகள் தியானம் பண்ணுவாங்க. ஆனா என்ன ப்ராப்ளம்னா, நம்ம ஏற்கனவே போன ஸ்லோகங்கள்ல பார்த்த மாதிரி நம்மனால எதுவுமே நினைக்காம உட்கார முடியாது, சும்மா உட்கார முடியாது. நம்ம வெறுமனே உட்கார்ந்துருந்தா மனசுனாவது எங்கேயாவது அலப்பாஞ்சிட்டு தான் இருக்கும். அதுக்கு நான் வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு வேலை செஞ்சு அத பகவானுக்கு அர்ப்பணிச்சுட்டு போயிடலாமே. இப்ப அந்த காமத்தை பியூரிஃபை பண்ணணும் அப்படின்னா அது கிருஷ்ணர் மேல செலுத்தணும். நம்ம செஞ்சு கர்மா செய்யறோம், கர்மாங்கிறதே செயல், அந்த செயலை செய்யறோம். ஏதோ ஒரு செயல் நம்மளோட கடமை, தாயாவோ தந்தையாவோ அம்மாவோ பையனாவோ ஒரு வேலையை செய்யற ஒரு வேலையாளாவோ பிரஜையாவோ நம்ம ஒரு செயலை செய்யறோம், அதுக்கு உண்டான பலன் வரும் இல்லையா? அது மேலேயோ இல்ல அந்த வேலை செய்யறது மேலேயோ நம்ம பற்று இல்லாம இருக்கணும். இப்ப பக்தர்களே பூ கோர்க்கறது ஒரு உதாரணமா எடுத்துக்குவோம். ஒரு பக்தருக்கு பூ கோர்க்கிற வேலையை கொடுத்துருக்காங்க. நாளைக்கு அந்த வேலையில இருந்து அந்த சேவையில இருந்து அவங்கள விடுபட வைக்கிறாங்க. நீ இந்த சேவையை விட இந்த சேவையை நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இவங்க மனசு உடைஞ்சு அவங்களே கற்பனை பண்ணி எதனால இப்படி பண்றாங்க, நான் நல்லா தானே செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு நம்மளே அத சேவையிலேயே பாருங்களேன், பகவானுக்கு தான் சேவை செய்யறோம், அதுலயே நம்ம மனசு ரொம்ப அதுல பற்றுதல் ஆகிறதுனால ஞானம் ஏன் வேணும், ஞானம் வைராகியம் ஏன் வேணும் பக்திக்கு? பக்தி செஞ்சா ஞானம் வைராகியம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும், நம்ம தனியா தேடி போகணுங்கிறது இல்ல. ஆனா ஏன் நம்ம சாஸ்திரத்தை படிக்கிறோம் அப்படின்னா அது தீரமா நம்மளுக்கு அந்த கன்விக்ஷன் வேணும், நம்மளுக்கு அந்த உணர்வு இன்னும் ஸ்ட்ராங்கரா ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கன்விக்ஷன் வேணும். அப்போ நம்ம அந்த செயலை செய்யறோம் இல்ல சேவை செய்யறோம், பகவான் இதை இப்ப நமக்கு கொடுத்திருக்காரு, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நாளைக்கு அதை ரிமூவ் பண்ணிடுறாரு, அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நம்ம புது வேலைக்கு போகும்போதோ இல்ல புது ஊருக்கு போகும்போதோ ஒரு இனிஷியல் பீரியட்ல அந்த ஒரு ஸ்டேஜ் இருக்கும், டிரான்சிஷனல் ஸ்டேஜ் இருக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போறதோ இல்ல இப்ப குழந்தைகளுக்கே ஒரு வகுப்புல இருந்து இன்னொரு வகுப்புக்கு போகும்போது சின்ன மாற்றங்கள் அதுகளுக்கு ஏத்துக்க கூடிய மாதிரி இருக்காது சில சமயங்கள்ல, இல்ல பல சமயங்கள்ல. ஏன்னா புதுசு கிளாஸ், முக்கியமா ஸ்கூல் மாத்தும் போது குழந்தைகளுக்கு புது ஸ்கூலுக்கோ இல்ல புது கிளாஸ் ரூமு இல்ல புது ஊருக்கு அப்படிங்கும்போது அவங்களோட மனநிலை நினைச்சு பார்க்கணும். நம்ம முதிர்ச்சியே அடையாத மனநிலை எப்படி அதை மேனேஜ் பண்ணுது, நம்மளை விட பெட்டரா மேனேஜ் பண்ணும். அந்த மாதிரி நம்மளும் ஒவ்வொரு சூழ்நிலை மாற மாற அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, இதுதான் நம்ம கிட்ட கண்ட்ரோல் இல்லைங்கிறது சில இடங்கள்ல நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா பல இடங்கள்ல நம்ம கிட்ட கண்ட்ரோல் கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற கண்ட்ரோல் என்னன்னா நம்ம செய்யற கர்மங்கள் இல்லையா, எது கிடைக்குதோ அதை நல்லபடியா செய்யணும். அப்போ நிஷ்காம கர்மாவை பத்தி இது சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளுக்கு ஞான வைராகியத்தோட நம்ம கர்மா செய்யும் போது அது நிஷ்காம கர்மாவாகுது. ஏன்னா நம்மளுக்கு அந்த காமம் இல்லாம எந்த ஒரு ஆசையும் இல்லாம பற்றின்மையோட நம்ம செய்யும் போது நம்மளுக்கு ஒரு பலன் கிடைக்குது. என்ன அப்படின்னா, அந்த பௌதீக பந்தத்திலிருந்து நம்மள பாதுகாக்கப்படுறோம். ஏன்னா நம்மளுக்கு வேலை பிடிச்சது, அந்த வேலையில வர பணம் பிடிக்குது, அதுல வர பலன்கள் பிடிக்குது. அப்புறம் அதை வச்சு என்ன பண்றோம், இன்னொரு பந்தத்தை ஏற்படுத்துறோம். ஏதோ ஒரு படத்துக்கு போறதோ இல்ல ஏதோ ஒரு புலனின்பத்தை நாடி போறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுல ஒரு பந்தம் வருமா? ஒரு இன்பத்தை அனுபவிக்கணும்னு ஒரு செயலை செய்யும் போது அது பக்தியா இல்ல அப்படின்னா, எந்த செயலா இருந்தாலும் சரி, பக்தி இல்லாத எந்த செயலா இருந்தாலுமே அது பந்தத்தை ஏற்படுத்தும்.
அப்போ ரொம்ப அட்டாச் ஆயிருந்த, இப்ப நம்ம திருதராஷ்டிரன் வந்து ஓவரா அட்டாச் ஆயிருந்தான் பௌதிக வாழ்க்கையில. மக்கள் அவனோட பசங்களோட, முக்கியமா துரியோதனன் கூட. அவன் பண்ணது நிஷ்காம கர்மமா இல்ல, அவன் பக்தியும் பண்ணல, கர்மயோகத்தையும் நல்லா பண்ணல. கர்மயோகம்ங்கிறது தர்ம வழியிலனாவது நடந்திருக்கணும், அதுவும் பண்ணல. நிஷ்காம கர்மாவும் பண்ணல, புத்தி யோகமும் பண்ணல. அவன் பண்ண ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கர்ம காண்டாவா தான் இருந்தது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆத்மா வந்து திரும்ப திரும்ப பிறந்து இறந்து சுழற்சியிலேயே தான் வர வேண்டியதா இருக்கும். யோகால ஏணிப்படிகள் மாதிரி யோகாங்கிறது ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு. யோகால வந்து ஃபர்ஸ்ட் வந்து கர்ம காண்டா, அதாவது வெறும் அந்த கர்ம பலத்துக்காகவே செய்யறது கர்ம காண்டா. அடுத்தது கர்ம யோகா, ஒரு நெறியோட செய்யறது, நெறி அந்த வேத நெறிப்படி செய்யறது. இந்த தர்மங்கள், ஆசிரமங்கள், வர்ணாசிரமம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் ஞான யோகா, அப்புறம் அஷ்டாங்க யோகா, அதுக்கப்புறம் டாப் மோஸ்டா இருக்கிறது தான் பக்தி யோகா. எல்லாத்துலயுமே ஸ்டேஜ் இருக்கு, பக்தியிலேயும் கூட ஸ்டேஜஸ் இருக்கு. ஸ்ரதா, சாது சங்கா, பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி, நிஷ்டா, ருச்சி, அசக்தி, பாவா, பிரேமான்னு 9 நிலைகள் இருக்கு. பிரேமை தான் டாப் மோஸ்ட். கோபியர்களுக்கெல்லாம் இருந்தது பிரேம பக்தி. சோ நம்ம வந்து கிருஷ்ணாவை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு பார்க்காம, நான் தான் அனுபவிப்பாளர், நான் தான் அதிகாரத்துல இருக்கேன் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா, அது மனசளவுல இருந்தாலும் சரி, செயலளவுல பண்ணாலும் சரி, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பந்தத்துக்குள்ள இருப்போம். இப்போ அனிமல்ஸ் இருக்கு, மிருகங்கள் இருக்குன்னா அது ஸ்பிரிச்சுவலா அதுக்கு டெவலப் ஆகல. ஆனா சில அனிமல்ஸ் பாக்குறோம், நம்ம உதாரணம் பார்த்தங்க இல்லையா, அந்த ஒரு மான் போல இருக்கிற ஒரு மிருகம் வந்து கோயில்ல வந்து தரிசனம் பார்த்துட்டு, இஸ்கான் கோயில்ல வந்து தரிசனம் பார்த்துட்டு வெளியில போய் தன்னோட உயிரை விட்டதுன்னு, அது அடிபட்டு வந்திருக்கு, ஆனாலும் தரிசனத்தை பார்த்துட்டு பிரபுபாதரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் வெளியில உயிர் விட்டுருக்குன்னு. இதெல்லாம் ஆச்சரியம். என்னன்னா இது ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இது நம்ம பிலாசபி தெரிஞ்சது, பக்தி சாஸ்திரம் படிச்சிருக்கோம்னா இது ஒரு ஆச்சரியப்படுற விஷயமே கிடையாது. பக்தி சாஸ்திரம் படிக்கிறது எதுக்கு அப்படின்னா, அந்த நாலேஜ் எதுக்கு வளர்த்துக்கிறோம்னா, அந்த வைராகியத்தை வளர்த்துக்கிறதுக்காக, பற்றின்மையை வளர்த்துக்கிறதுக்காக. சாஸ்திரத்தை படிக்க படிக்கதான் எது தப்பு எது சரின்னு நமக்கு தெரிய வரும், சாஸ்திர சக்ஷு வழியா. நம்மளுக்கு பொதுவா சரி தப்புங்கிறது வந்து எப்பவுமே அது சரி தப்பு ஆகாது. இன்னொருத்தவங்க வண்டியில இடிச்சுட்டாங்க அப்படின்னா, இவங்க செஞ்சது கரெக்டா இருக்கும், அவங்க இவங்கதான் வந்து இடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க செஞ்சதுதான் தப்பும்பாங்க. இந்த பக்க சைடு இருந்து பார்த்தா அவங்க செஞ்சதான் நியாயம், அவங்க தவறான ரூட்ல வந்துட்டாங்க, இல்ல பார்க்காம வந்துட்டாங்க, அந்த மாதிரி அவங்கதான் தப்பு பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு சரிங்கிறது இன்னொருத்தங்களுக்கு தப்பா இருக்கும். டாக்டருக்கு நிறைய பேர் நோயாளியா இருக்கணும், நோயாளிக்கு தான் வந்து குணமாகணும் இல்லையா? அப்ப இந்த வாழ்க்கையில, இந்த பௌதிக வாழ்க்கையில எல்லாமே துவந்தங்களாதான் இருக்கும். எனக்கு நல்லதுங்கிறது இன்னொருத்தங்களுக்கு கெட்டதா இருக்கும், இன்னொருத்தங்களுக்கு கெட்டது வந்து இன்னொருத்தங்களுக்கு நல்லதா இருக்கும். ஆனா பக்தியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே அது நல்லது, ஆனா யாரும் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை. அந்த பௌதிக அட்டாச்மெண்ட்னால, அந்த மாய சக்தி மூலியமா நம்ம அட்டாச்மெண்ட் ஒரு பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு பெர்சன்டேஜ், இப்ப 100% இருக்குன்னா அதுல வந்து 96% வந்து மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா கர்மகாண்டாவை நோக்கிதான் போறாங்க. வெறும் 4% தான் ஞான காண்டாவை நோக்கி வராங்க. அப்ப பாத்துக்குங்க பக்திங்கிறது எவ்வளவு வீக்கா இருக்குன்னு. மக்கள் வந்து எதை நோக்கி போறாங்க அப்படின்னா, எனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குது, என்னோட புலன்களுக்கு எது இன்பத்தை கொடுக்குது. அப்போ நம்ம எல்லாருமே பகவானோட நித்திய தாசர்கள், சேவகர்கள்ங்கிற எண்ணமே இல்லை. நான் தான் மத்தவங்களை ஆளணும்,
நான் சொல்றத மத்தவங்க கேட்கணும், என்ன மாதிரி மத்தவங்க திங்க் பண்ணணும், அந்த இதுலயே போறோம். கர்ம யோகாலேயே பாத்தீங்கன்னா சகாம கர்ம யோகா இருக்கு, நிஷ்காம கர்ம யோகா இருக்கு. சகாம கர்ம யோகான்னா அந்த சகாம அப்படின்னாலே அது ஒரு பற்றோட அந்த வேலையை செய்யறது. நிஷ்காம அப்படி கர்ம யோகாங்கிறது அது பற்றின்மையோட செய்யறது. ஞானம் அப்படிங்கிறது என்னன்னா ஞானத்தோட செய்யறது இல்லையா? அப்ப இந்த ஞான யோகாலையுமே அவங்க ரியலைஸ் பண்ணி அவங்க உணர்ந்து பக்தியில வந்தா மட்டும்தான் அதுவும் சக்சஸ் ஆக முடியும். நம்ம போன வீக்ல பார்த்தோம் இல்லைங்களா? சோ இந்த யோகா லேடர்னு சொல்றோம்ல, யோகால இந்த ஏணிப்படிகள்னு சொல்றோம் இல்லையா, அதுல வந்து சகாம கர்ம யோகால இருந்து நிஷ்காம கர்ம காண்டால இருந்து சகாம கர்ம யோகா, அப்புறம் நிஷ்காம கர்ம யோகா, அப்புறம் ஞான யோகா, அஷ்டாங்க யோகா, பக்தி யோகான்னு போகணும்னு அது சொல்லப்பட்டாலும் பகவான் நம்மளை இப்படி சுத்தி வளைச்சு வரணும்னு சொல்லவே இல்லை. நீ ஒவ்வொன்னா ஏறணும், டைரக்டா பக்தி யோகாக்கு வந்துடலாம் அப்படிங்கிறாரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அஷ்டாங்க யோகி ஞான யோகி அட்டைன் பண்றதை விட அதிகமா நம்மளால ஆன்மீகத்துல அட்டைன் பண்ண முடியும். ஏன்னா இப்போ பக்தர்கள் இல்லாதவங்களுக்கு வந்து அவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. இது வந்து டாப் மோஸ்ட் யோகா பாத் வந்து யோகினாம் அப்படி சர்வேஷாம் மத்கதே நந்தராத்மனாம். கிருஷ்ணர் சொல்றாரு யோகிலேயே டாப் மோஸ்ட் வந்து இதுதான், பக்தி யோகம் தான். பிரபுபாதரும் திரும்ப திரும்ப சொல்றாரு பகவத்கீதையில, ஒரு ஆத்மாக்கு வந்து ஒரு நல்ல நிலையில என்ன அது எப்படி நல்ல தன்னை நிலைநாட்டிக்கணும் அப்படின்னா நல்ல நிலை என்ன அப்படின்னா கிருஷ்ணாவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கிருஷ்ணாவே சொல்றாரு நீ எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கிட்ட வாக, சர்வ தர்மான் பரித்ரஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷாஷ்யாமி மா சுச்சக. அப்போ நம்ம வந்து என்ன பண்றோம்னா அது அது டசன்ட் மீன் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போகணுங்கிறது. என்ன சொல்ல, மனதளவுல எல்லாத்தையும் விடணும். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆத்மா அப்படிங்கறத நினைக்காம நான் வந்து இந்த உடல் அப்படின்னு நினைச்சிட்டோம்னாலே என்ன ஆகும், அந்த உடலுக்கு உண்டான பந்தங்களை எல்லாம் நம்மளோட பந்தங்கள் நினைச்சு குழப்பி நம்மளோட உண்மையான பந்தமான கிருஷ்ணரை மறந்துடுறோம். அப்போ பகவானோட கருணையால நம்மள திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்த வச்சுட்டே இருக்காரு. அவரோட பிரதிநிதிகள் மூலியமா நம்மளுக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திட்டே இருக்காரு. ஆனா நம்ம மறந்துடுறோம் இல்லையா? பக்தர்கள்னால சீக்கிரம் அட்டைன் பண்ண விஷயம் வந்து கர்மயோகிகள் ஞான யோகிகள் அஷ்டாங்க யோகிகள்னால அட்டைன் பண்ணவே முடியாது. டாப் மோஸ்ட் லோகத்தை நம்ம உலக பௌதிக உலக அளவுல பார்த்தா டாப் மோஸ்ட் லோகம் சத்தியலோகம்னு சொல்லலாம். பிரம்மலோகத்தை தான் சத்தியலோகம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை சொல்லலாம். ஆனா அதுல போயும் ஒண்ணும் இல்லையே, திருப்பியும் அது பௌதிக லோகம் தானே ஸ்டில். அதுலயும் பிறப்பு இறப்பு முதிர்ச்சி வியாதிங்கிற பிரச்சனை இருக்கதானே செய்யுது. இதுல இருந்து வெளியில வரணும்னா கம்ப்ளீட்டா வெளியில போகணும். நம்ம அதுக்கு பக்தி மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இப்ப இந்த இடத்துல நம்ம அந்த பந்தத்திலிருந்து விடுபட்டு இருக்கணும்னா நம்ம செயல்களை வந்து செய்யப்படுற செயல்களை வந்து விஷ்ணுவுக்கு அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். 3.10 10வது ஸ்லோகம். சஹயஞ்ஞாஹ பிரஜாஹ சிருஷ்ட்வா புரோவாச்ச பிரஜாபதிஹ அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோஸ்த்வ இஷ்டகாமதுக். ஓகே, இன்னொரு முறை படிக்கணுமா மாதாஜி, இல்ல நீங்க படிக்கிறீங்களா யாராவது? படிங்க மாதாஜி. படைப்பின் ஆரம்பத்தில் மனித குலத்தையும் தேவர்களையும்
விஷ்ணுவிற்கான யாகங்களுடன் சேர்த்து அனுப்பினார். பிரஜாபதி, யாகங்களை செய்து சுகமாக இருங்கள். ஏனெனில் மகிழ்ச்சியான வாழ்விற்கு மகிழ்ச்சியான வாழ்விற்கும் முக்கியத்துவம் தேவையான அனைத்தும் இந்த யாகங்களால் அடையப்பெறும் என்று கூறி அவர்களை ஆசீர்வதித்தார். பகவான் விஷ்ணுவால் உண்டாக்கப்பட்ட இப்பௌதிக உலகம் நீர்மத கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்ல கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள ஒரு வாய்ப்பாகும். பரமபுருஷ பகவான் கிருஷ்ணனுடனான அல்லது விஷ்ணுனுடனான தங்களது உறவை மறந்த காரணத்தால் ஜனவுலகில் உள்ள அனைத்து உயிர்வாளரும் பௌதிக ஆத்மாவால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிச்சயமான உறவை புரிந்து கொள்ள நமக்கு உதவவே வாத குறைவாக இருக்கின்றன. வேதங்களின் நோக்கம் கிருஷ்ணனை புரிந்து கொள்வதே என்பதை அவரே கூறுகிறார். வேதங்களில் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே எல்லா ஜீவராசிகளுக்கும் பரமபுருஷ பகவானான விஷ்ணுவே இறைவனாவார். ஸ்ரீமத் பாகவதத்தில் சுகதேவ கோஸ்வாமி பதி என்னும் வார்த்தையை கொண்டு பகவானை பல வழிகளில் விவரிக்கின்றார். ஸ்ரீயஸ் பகவாத்ம கதே ஜாபதே ஜாயாம் கதீர் யோகம் கதே அருள்பதே கதே கதே சாந்தக உஷ்ணி சாத்மதம் ரசேன காவுமே பகவான் பிரஜாபதி என்பது பகவான் விஷ்ணுவை குறிக்கும். அவரே எல்லா ஜீவன்களுக்கும் எல்லா உலகங்களுக்கும் எல்லா அழகிற்கும் இறைவன். எல்லாரையும் போன்றவர். விஷ்ணுவின் புத்திக்காக யாகங்களை செய்வதன் மூலம் கட்டுண்ட ஆத்மாக்கள் இவ்வுலகம் இருக்கும் வரை அவரையே மிகவும் சௌரியமாக வாழ்ந்து பின்னர் தன்னுடைய மாதிரிகளுடைய விட்டப்பில் இறைவனின் திருநாட்டை அடைய முடியும். அத்தகைய யாகங்களை எப்படி செய்வது என்பது கற்றுக்கொள்ளும் வகையில் இறைவன் இவ்வுலகினை படைக்கிறார். கட்டுண்ட ஆத்மாவும் தொடர்பாக வடிவமைக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சி இதனை. யாகங்களை செய்வதால் கட்டுண்ட ஜீவன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விஷ்ணு உணர்வை உடையவராகி எல்லா வகையிலும் தெய்வீகமாகின்றனர். தற்போதைய கற்பும் பிறகு சங்கீர்த்தன எண்ணம் பகவானின் திருநாமங்களை பாடுதல் தேவ சாஸ்திரங்களின் சிபாரிசு செய்யப்படுகிறது. இந்த யுகத்தை சார்ந்த எல்லா மனிதர்களையும் உணவிப்பதற்காக இந்த கிருஷ்ண உணர்வும் சங்கீர்த்தனையாகவும் ஒவ்வொன்று நன்றாக ஒத்துமாக கூடியவை. பகவான் கிருஷ்ணரின் பக்த ரூபம் பகவான் சைதன்யர் ஸ்ரீமத் பாகவதத்தில் சங்கீர்த்தனையாகத்தின் முக்கிய பிறப்புடன் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ண வர்ணம் இக்கலியுகத்தில் தனது சகாக்களுடன் போன்ற பகவானை போதுமான நல்லறிவு படைத்த சங்கீர்த்தனையாகத்தான் வழிபடுவார். வேத இலக்கியங்களில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள மற்ற யாகங்களை செய்து தற்போதைய கலியுகத்தில் நடைபெற்றது. ஆனால் சங்கீர்த்தனையாகவும் மிக அழகாகவும் எல்லா நோக்கங்களுக்கும் உகந்ததாகவும் உள்ளது. இது பகவத்கீதையிலும் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ 10வது ஸ்லோகத்துல இருந்து 16வது ஸ்லோகம் வரைக்கும் கர்ம காண்டா பத்தி நம்ம பார்ப்போம். கர்ம காண்டால இருந்து எப்படி கர்ம யோகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ இந்த மெட்டீரியல் வேர்ல்டு, இந்த பௌதிக உலகத்தை வந்து கிருஷ்ணர் படிச்சது வந்து ஒரு சாக்ரிஃபைஸ், எல்லாத்துக்கும் அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணணுங்கிற அந்த குணம் இருக்கணும் அப்படிங்கறத என்கரேஜ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நம்ம பௌதீக ரீதியாவும் ஒருத்தங்க அட்வான்ஸ் ஆகணும் அப்படின்னாலும் அவங்க வந்து யக்ஞா பண்ணணும், வேத கலாச்சாரத்தை படி வேத சாஸ்திரத்தை படி யாகங்கள் பண்ணணுங்கிறது வந்து குறிப்பிட்டிருக்குது. அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும் பெஸ்ட் யாகம், டாப் மோஸ்ட் யாகம் என்ன அப்படின்னா, டாப் மோஸ்ட் யோகம் வந்து பக்தி யோகம்னு பார்த்தோம். டாப் மோஸ்ட் ஆக்டிவிட்டி, உயர்ந்த செயல் என்னன்னா பக்தி தொண்டு. டாப் மோஸ்ட் யக்ஞா, ஏன்னா யக்யா வேத யக்யாலாம் நிறைய பாக்குறோம் இல்லையா, அது மாதிரி டாப் மோஸ்ட் யக்ஞா எது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து சங்கீர்த்தன யக்யா. தெளிவாவே இது பிரபுபாதர் கொடுத்திருக்காரு நமக்கு.
இந்த பொருளுரையிலையும். ஏன்னா நம்ம நம்ம இந்த பந்துக்கள்னால நம்மளை சுத்தி இருக்கிற அந்த பந்தங்கள் இதனால நம்ம கட்டுண்ட நிலையில இருக்கிறோம் இல்லையா? நம்மளோட கட்டுண்ட நிலைக்கு காரணமே இந்த பந்தங்கள் கிடையாது. ஆக்சுவலா நம்மளோட மறந்த நிலை, பகவான மறந்த நிலை. அதனால நம்மள சுத்தி இருக்கிற பந்துக்கள் தான் நம்மளுக்கு எல்லாம் அப்படிங்கிற நினைச்சிட்டு இருக்கோம். நம்மளை சுத்தி இருக்கிற சொந்த பந்தங்கள், எல்லா ஜீவராசிகள், நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க, நம்மளை சார்ந்து இருக்கிற ஜீவராசிகள், அவங்கள சார்ந்து இருக்கிற அந்த ஜீவராசிகள் எல்லாமே நம்மளோட டிபெண்ட், நம்ம அவங்களுக்கு டிபெண்ட் அந்த கருத்துல இருக்கிறதுனாலதான் நம்ம சஃபர் ஆகுறோம். துன்பத்துக்கு காரணமே என்னன்னா நம்மளோட அறியாமை. ஏன் அறியாமையில இருக்கோம்? நம்ம மறந்துட்டோம். கிருஷ்ணர் வந்து பகவான், நம்மளுக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள உறவு வந்து ஜீவேர ஸ்வரூபகோய் கிருஷ்ணேர நித்தியதாஸ், இந்த உறவு எல்லாத்தையும் மறந்துட்டோம். அதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து இதுதான் பௌதிக உலகம் தான் நிரந்தரம், யாருமே சாகக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இல்லையா? எல்லாருமே எப்பவுமே வாழணும். யுதிஷ்ட மகாராஜ் வந்து இவரு யாரு, யமராஜ் கிட்ட சொல்லுவாரு, அஹானி அஹானி பூத்தானி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும் ஸ்ரீமத் பாகவத்துல நினைக்கிறேன். அது வந்து யாரு, யமராஜ், அவரு போய் யுதிஷ்ட மகாராஜ் கிட்ட பேசும்போது, இந்த கான்வர்சேஷன் வரும்போது, எதை நினைச்சு நீங்க ஆச்சரியப்படுறீங்க? மகாபாரத்துல, சாரி இது மகாபாரத்துல வரும், எதை நினைச்சு நீங்க ஆச்சரியப்படுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அஹானி அஹானி பூத்தானி கச்சந்தி யமமந்திரம் சேஷக ஸ்தாவரம் இச்சந்தி கிம் ஆச்சரியம் அத பரம். ஆச்சரியமா இருக்கு எனக்கு. என்னன்னா ஒவ்வொரு நாளும் எண்ணில் அடங்காத ஜீவராசிகள் வந்து யமலோகத்துக்கு போகுது, யம மந்திரம். ஆனாலும் அவங்க வந்து இச்சந்தி ஸ்தவரம் சேஷக ஸ்தாவரம் இச்சந்தி கிம். இச்சந்தி அப்படின்னா எப்பவுமே அவங்க எப்படி ஆசையோடு இருக்காங்கன்னா, இங்க இருந்துகிட்டே இருக்கணும், இங்க வாழ்ந்துட்டே இருப்போம் அப்படின்னு. இதை விட என்ன ஆச்சரியம்? கிம் ஆச்சரியம் அத பரம், இதை விட எனக்கு என்ன ஆச்சரியம் இருந்துட போகுது அப்படின்னு கேக்குறாரு. அப்ப இது வந்து எப்ப வரும்னா, அந்த தண்ணி குடிக்க போவாங்க தெரியுங்களா, பஞ்ச பாண்டவர்கள் ஒரு லேக்குக்கு போய் தண்ணி குடிக்கும் போது யமராஜ் தான் யக்ஷாவா வந்து விடுகதைகள் கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டு பதில் சொன்னா தான் தண்ணி குடிக்க விடுவேன்னு சொல்லி, அப்புறம் அவங்க எல்லாம் மத்த பாண்டவர்கள் எதுவும் ரெஸ்பான்ஸ் ஒழுங்கா பண்ண மாட்டாங்க, மிரட்டுவாங்க ஒவ்வொருத்தரு. நான் தண்ணி குடிப்பேன், என்ன நீ யார் தடுக்கிறதுன்னு சொல்லி எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அப்புறம் கடைசியில எல்லா பாண்டவர்களையும் தேடி யுதிஷ்டிர மகாராஜ் வரும்போது அவர் தீராவா இருந்தார், ரொம்ப பொறுமையா. கரெக்டா அவரோட செயல்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டா இருக்கும், அட்வான்ஸ்டா இருப்பார். அந்த ஸ்பிரிச்சுவல்லையும் சரி, மெட்டீரியல்லையும் சரி, அந்த திங்கிங், ஆக்டிங், இதெல்லாமே அவரோட செயல்கள், அவரு எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாரு, அவரோட ஆக்டிவிட்டிஸை எல்லாமே வந்து மெச்சூர்டா இருக்கும். அப்ப மத்தவங்கள மாதிரி இல்லாம அவர் வந்து பொறுமையா, அவரு கேள்விகள் கேளுங்க நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுல ஒரு கேள்விதான் இது, அந்த நான் இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா, அந்த ஐ மீன் இந்த ஸ்டோரி, யுதிஷ்டிர மகாராஜ் வந்து யமராஜ் கிட்ட பதில் சொல்றது, அஹானி அஹானி பூத்தானின்னு சொல்லிட்டு. அதனால பீப்புள் வந்து அந்த வாழ்க்கையில வந்து பிறந்தா இறக்கணும் அப்படிங்கிற அந்த உண்மைய வந்து அவங்களே மறைச்சுக்கிறாங்க, அத கேட்க விரும்புறது இல்ல. அவங்க வந்து ஃபுல் அந்த சத்தியத்தை, பரம் சத்தியத்தை வந்து மறந்து, பரமபுருஷ பகவான மறந்து வாழ்றதுனால அவங்களுக்கு வந்து பற்றுதல் அதிகமாயிட்டே இருக்கு மாயை மேல இல்லையா? அப்போ இந்த ஸ்லோகத்துல பிரபுபாதர் கொடுத்திருக்காரு. இந்த ஸ்லோகமே என்ன சொல்லுதுன்னா, நம்ம யாகங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்திர யாகம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த கோவர்தன லீலா கூட அந்த இது வரும் நம்ம ஸ்ரீமத் பாகவதத்துல. கோவர்தன் லீலை அப்படிங்கிற அந்த பாஸ்ட் டைம்ல வந்து இந்திர யக்யா பண்றது வந்து வழக்கமா வச்சுட்டு இருந்தாங்க விருந்தாவன் விரஜவாசிகள். அப்ப வந்து இவரு நந்த மகாராஜ், யசோதா மாதா இவங்க எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. வருஷம் பண்ற அந்த இந்திர யக்யா பூஜைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் வந்து சின்ன பையன் வந்து கேக்குறாரு,
என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. எல்லாத்தையும் வேதைஷ சர்வம் அகமேவ வேத்ய வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சக. சோ கிருஷ்ணர் தான் வேதம், அவர்கிட்ட இருந்துதான் வேதம் வருது. வேதம் படிக்கிறதே அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அப்படி இருக்கிறவரு எல்லாமே தெரிஞ்சவரு தெரியாத மாதிரி போய் கேக்குறாரு அப்பா கிட்ட, என்னத்துக்காக என்ன பண்றீங்க, இந்த மாதிரி இந்திர யாகம் பண்றீங்க, எதுக்கு பண்றீங்க? ஏன்னா இந்திர யாகம் பண்ணாதான் மழை கொடுப்பாரு இந்திரர். ஏன்னா மழை கொடுக்கற கடவுள் இல்லையா அவரு, அப்பதான் மழை கொடுப்பாரு. இப்ப மழை வந்ததுனாதான் என்ன ஆகும், நமக்கு பயிர்கள் வரும். பயிர்கள் வந்து சாப்பிட்றதுக்கு உண்டான திங்ஸ் கிடைக்கும். அப்போ நம்ம சாப்பிடுவோம், மறுபடியும் வேலை செய்வோம். நம்ம அப்படித்தான் சந்தோஷமா இருக்க முடியும். ஸோ மெட்டீரியல் வேர்ல்ட்ல நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நம்ம யாகங்கள் பண்ணிதான் ஆகணும். அதுல ஒரு யாகம் தான் இந்திர யாகம். அதை தான் நாங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அப்ப கிருஷ்ணர் சொல்லுவாரு, எதுக்கு நீங்க இந்திர யாகம் பண்ணணும்? நமக்கு எல்லாம் கொடுக்கறது இந்த கோவர்தன மலை. நம்மளே பாக்குறோம். அங்க அருவி வருது, தண்ணி இருக்கு, பசும் புல் இருக்கு. நம்மளோட பசுமாடெல்லாம் போய் சாப்பிட்றதுக்கு தேவையான புல்கள் அங்கதான் இருக்கு. நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான நெல், பயிர், காய்கறிகள், பழங்கள் எல்லாம் அங்கிருந்துதான் வருது. நம்மளுக்கு அடைக்கலம் கொடுக்கறது நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது கோவர்தன மலை. அதை விட்டுட்டு நம்ம ஏன் போய் இந்திர யாகத்தை போய் பண்ணணும்? இந்திரனை ஏன் திருப்திப்படுத்தணும்? இந்திரன் யாரு? பகவானோட சேவகன். எப்படி சூரிய பகவானுக்கு என்ன வேலை? சூரிய ஒளி கொடுக்கறது, நமக்கு தேவையான நம்மளுக்கு வெளிச்சம் கொடுக்கறாரு, நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறாரு, நம்மளுக்கு அந்த வார்ம்த்னஸ், இதெல்லாம் சூரியன் கிட்ட இருந்து என்னென்ன கிடைக்குதுன்னு நமக்கு தெரியும். வைட்டமின் டி இருந்து இந்த மாதிரி எல்லா பிராக்டிக்கலா நம்மளுக்கு. சூரியன் இல்லைன்னா நம்மளுக்கு நாள் பொழுது எதுன்னு, இரவு பொழுது ஒண்ணுமே தெரியாது. சூரியன் அத்தியாவசியமான ஒரு ஒரு எலமெண்ட், மெட்டீரியல் எலமெண்ட் இல்லையா? அது ஒரு பிளானட். பட் அதுல ஒருத்தர் ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு, விவஸ்வான்னு ஒருத்தர் இருக்காரு. சோ அவரு வந்து என்னென்ன வேலை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ, சூரிய பிளானட்டுக்கு என்னென்ன வேலையோ அதை செஞ்சுட்டு இருக்காரு. சந்திர பிளானட்டும் அதே மாதிரி அவர் வேலையை செய்யறாரு. இரவு நேரங்கள்ல செடி கொடிகளுக்கு, பழங்களுக்கெல்லாம் அந்த ஜூஸ் கொடுக்கறது அவரு தான். அந்த ஒளியில, சந்திர ஒளியில தான் கிடைக்கிறது. அந்த மாதிரி இந்திரனோட வேலை என்ன? நாராயணன் என்ன வேலை கொடுத்திருக்காரு அவருக்கு அப்படின்னா, மழை கொடுக்கறது, தேவர்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறது, சொர்க்கத்துக்கு ராஜாவா இருக்கிறது. இந்த மாதிரி அவருக்கு பதவியில அவருக்கு உண்டான டியூட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அததான் அவரு செய்யறாரு. அதுக்கு எதுக்கு நம்ம யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்போ கிருஷ்ணா கிட்ட அப்பா சொல்றாரு, இப்படி எல்லாம் பேசக்கூடாது கண்ணா. அவங்க வேலை செஞ்சாலும் நம்ம அதுக்கு கிராட்டிடியூடா, நன்றி உணர்வோட நம்ம அவங்கள திருப்திப்படுத்தணும். நம்ம பலகாரங்கள், பழங்கள், நம்ம தோட்டத்துல விளைஞ்சது எல்லாத்தையும் அவங்களுக்கு, பால் பொருட்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு நம்ம ஆஃபர் பண்ணணும். அப்பதான் அவங்க சந்தோஷம் அடைவாங்க. ஆக்சுவலா யஜ்ய புருஷா யாரு அப்படின்னா கிருஷ்ணர் தான். நம்ம எந்த யாகம் பண்ணாலும் கிருஷ்ணருக்கு தான் போகும் கடைசியில. நம்ம வேணா யூஸ் பண்றது நமக்கு தெரியறது இல்ல. கணபதி ஹோமம் பண்ணா கணபதி தான் அனுபவிப்பாளர்னு நினைச்சிட்டு கணபதி தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்றாருன்னு. பட் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, கணபதி ஹோமம் பண்ணி கணபதி அதை ஏத்து கிருஷ்ணருக்கு கொடுக்குறாரு. கிருஷ்ணர் சாங்ஷன் பண்ணாதான் கணபதி நம்மளுக்கு என்ன தேவையோ அதை அருள் புரிவார். நம்ம எல்லாமே இப்ப வீட்லயே பாத்துட்டீங்கன்னா, அம்மா அப்பா இருக்காங்க, பையன் வந்து அப்பா கிட்ட ஏதாவது வேணும், ஆனா அவனுக்கு வேணுங்கிறது அம்மாவுக்கு தெரிஞ்சிருது. அம்மா கிட்ட சொல்றான், அம்மா வந்து அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கி பையன்கிட்ட கொடுக்கணும் அந்த விஷயத்த. ஆனா அம்மா என்ன பண்ணுவாங்க, டீல் பண்ணிக்குவாங்க. அப்பா கிட்ட போன மாதிரி எல்லாம் நமக்கு தெரியாது. பையனுக்கு தெரியாது யாரு கிட்ட பர்மிஷன் வாங்கினாங்க, அப்பா கிட்ட, பாட்டி கிட்ட, தாத்தா கிட்ட யாருகிட்ட பர்மிஷன் வாங்கினாங்கன்னு பையனுக்கு தெரியாது. ஆனா அம்மா தேவையானது கொடுத்தாச்சுன்னு அம்மாவை பிடிக்கும் பையனுக்கு. ஆக்சுவலா பணம் கொடுத்தது, அப்ரூவல் கொடுத்தது எல்லாமே அப்பா தான். அந்த மாதிரி கிருஷ்ணர் தான் சாங்ஷன் பண்றது இல்லையா? சோ நம்ம நினைச்சுக்கிறோம், இப்ப நம்ம இந்த பூஜை பண்ணா இந்திரா தான் கொடுக்குறாரு, இந்திரா தான் நம்மளுக்கு மழை கொடுக்குறாரு, கணபதி ஹோமம் பண்ணா கணபதி தான் நம்மளுக்கு எல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா கிருஷ்ணர் தான் வந்து நம்ம எல்லாத்துக்குமே சோர்ஸ். அகம் சர்வஸ்ய பிரபவோ இல்லையா? சரி, இப்போ இந்த யாகத்தை வந்து நிறுத்துறாரு கிருஷ்ணர். கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து கோவர்தன மலைக்கு நம்ம பூஜை பண்ணுவோம்.
இந்த வருஷம் நீங்க இந்திர யாகத்தை விட்டுருங்கன்னு கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. மக்கள் எல்லாரும், விரஜவாசிகள் எல்லாரும் ஓகே சொல்லிடுறாங்க. இந்திர பூஜையும் பண்றாங்க. சாரி, இந்திர பூஜையை கேன்சல் பண்ணிட்டு கோவர்தன பூஜையும் பண்றாங்க. இவர் போய் எல்லாத்துக்கிட்டையும் நல்லா போய் நிறைய செஞ்சு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி எல்லாம் வந்து அன்னக்கூட் அப்படிம்பாங்க, மழை போல எல்லாம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி ஆஃபர் பண்றாங்க. அப்போ இவரு கோவர்தன் யாரு, கிருஷ்ணாவே தான், கோவர்தன் மலையும் கிருஷ்ணா தான். அவரு சாப்பிட்டு பிரசாதத்தை மத்தவங்களுக்கு கொடுக்கறாரு. இத பார்த்து பொறாம, கோபம், அகங்காரம், கர்வம் இதெல்லாம் கொண்ட இந்திரன் வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மழை வெள்ளத்தை கொடுக்கறாரு, இந்திரர் கொடுக்கறாரு. அதையே வந்து உடனே மக்கள் எல்லாம் கிருஷ்ணர்கிட்ட எங்களை காப்பாத்து, நீ சொன்னங்கிட்டதான் நாங்க இப்படி பண்ணணும், இந்திரன் இப்படி பண்றான், நீ எங்களை காப்பாத்துன்னு சொல்லவும் கிருஷ்ணர் அப்பதான் கோவர்தன லீலை நடக்குது இல்லையா. அவரு கோவர்தன ஒரு சின்ன குழந்தை வந்து காளான் இருக்கும்ல, மஷ்ரூம் தோட்டத்துல இருக்கும் இல்லைங்களா, அத வந்து பறிச்சா எவ்வளவு எஃபர்ட்லெஸ்ஸா பறிக்கும் குழந்தை. பிரபுபாத் இந்த உதாரணம் கொடுப்பாரு. அந்த மாதிரி அந்த கோவர்தன மலைய சும்மா இப்படி லைட்டா இப்படி தூக்குறாரு, அது வந்துருச்சு. கிருஷ்ணர் வந்து சின்ன பையன், 7 வயசோ என்னமோதான். அத வந்து சுண்டு விரல், அதுவும் இடது கையில இருக்கிற சுண்டு விரலாம். நம்மளால ஜென்ரலா பார்த்தா இடது கை வலது கையை விட கொஞ்சம் பலவீனமா தான் இருக்கும். சுண்டு விரல் எப்பவுமே வலது கையிலேயே சுண்டு விரல்ங்கிறது ஒரு பலவீனமான ஒரு விரலா தான் இருக்கும் இல்லைங்களா. அப்ப இடது கையில பாத்தீங்கன்னா அந்த சுண்டு விரல் இன்னும் எவ்வளவு பலவீனமா இருக்கும். ஆனா அவரோட பலத்தை காமிக்கணும்னே எப்படி ஷோ பண்றாரு பாருங்க கிருஷ்ணரும். தன்னோட இடது கையில இருக்கிற பிங்கி ஃபிங்கர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சுண்டு விரல், அதை வச்சு தூக்கி பிடிச்சுக்கிறாராம் கோவர்தன மலைய. அந்த மலையிலிருந்து எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கு கோவர்தன மலையை வச்சுக்கிறாரு. எல்லா விரஜவாசிஸும் அங்க இருக்கிற பசுக்கள், கண்ணுக்குட்டி, குரங்கு எல்லாம் அதுக்கு இடையில வந்து அடைக்கலம் எடுத்துக்குதான். சோ கோவர்தனனுக்கு நீங்க பூஜை பண்ணீங்க, இப்ப கோவர்தனே உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து கிருஷ்ணர் எல்லாத்தையுமே பாக்குற மாதிரி எல்லாத்துக்கும் தோணுதான். கிருஷ்ணர் வந்து அப்படிதான் எல்லாத்தையும் அட் அ டைம்ல திருப்திப்படுத்துவாரு. நம்ம சரணடைகிறோம்னா, நானெல்லாம் யாருப்பா, நான் ஒரு சின்ன ஒரு ஜீவராசி, நான் பக்தியே பண்றதுல இத்தினோண்டு பக்தி தான் பண்றேன், அதுவும் இல்ல முயற்சி தான் பண்றேன், ஆனாலும் கிருஷ்ணர் என்ன பாத்துக்கிறாரு. ஆனா நம்ம எப்படி அதை எதிர்பார்க்க முடியும் இல்லையா. கிருஷ்ணருக்கு எத்தனை வேலை இருக்கும், எத்தனை பேத்த பாத்துக்கணும், என்ன போய் பாத்துக்குவாரா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா கிருஷ்ணர் எல்லாத்தையும் அட் அ டைம்ல எல்லாத்தையும் பாக்குறாரு. சோ அந்த கோவர்தன லீலையப்போ எல்லாரும் நின்னுட்டு கிருஷ்ணரையே பாத்துட்டு இருக்காங்க, அவரோட அழகை ரசிச்சுட்டு இருக்காங்க. 7 நாள் மழை விடல, வெள்ளம் போகுது. ஆனா உள்ள கிருஷ்ணரோட ப்ரொடெக்ஷன்ல கோவர்தன் மலை கீழே எல்லாரும் அடைக்கலம் பூந்திருக்காங்க. இப்போ கிருஷ்ணரோட அழகை ரசிக்கிறாங்க. கிருஷ்ணரோட ஸ்மைல், அந்த அழகு பொலிவான முகம், அந்த கேர்லி ஹேர், இதெல்லாத்தையும் ரசிக்கிறாங்க. அந்த ரசனையில அவங்களுக்கு பசி தூக்கம் ஒண்ணுமே இல்லை. கிருஷ்ணரும் தன்னோட பக்தர்களை பார்த்து ரசிக்கிறாரு. அப்போ அந்த சமயத்துல கிருஷ்ணர் வந்து, இப்ப நம்ம நிக்கிறோம்னா, இப்போ எப்படி சொல்றேன்னா, ஈஸ்ட் பார்த்து நான் நிக்கிறேன்னா ஈஸ்ட் பார்த்து தான் நான் நிக்கிறேன். எனக்கு எதுக்கால யார் இருக்காங்களோ அவங்களதான் என்னால பார்க்க முடியும். மேபி சைட்ல இருக்கிறவங்கள லைட்டா பார்க்க முடியும். எனக்கு பின்னாடி இருக்கிற சைட்ல இல்ல பின்னாடி ஃபுல்லா அப்படி யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்களும் என்ன பார்க்க முடியாது. என்னோட கண்ணு எதை பாக்குதோ அந்த இடத்துல இருக்கிறவங்க தான் என்னையும் பார்க்க முடியும் இல்லையா. என்னோட ஃபேஸ பின்னாடி இருக்கிறவங்களும் பார்க்க முடியாது. ஆனா கிருஷ்ணர் நின்னுட்டு இருக்கிற பொசிஷன்ல ஒவ்வொருத்தரும், கிருஷ்ணருக்கு பின்னாடி இருந்தவங்க, முன்னாடி சைட்ல தூரமா இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கிருஷ்ணர் தன்னை கண்ணுக்கு நேரா ஐ கான்டாக்டோட பாக்குற மாதிரி இருந்துதான். சோ அந்த மாதிரி கிருஷ்ணர் எல்லாத்துக்குமே தர்சனம் கொடுப்பாரு, அருள் கொடுப்பாரு. நம்ம அந்த முயற்சி எடுக்கணும், நம்ம அந்த பக்தி பண்ணணும். சோ இங்க இந்த கர்ம காண்டத்திலிருந்து ஒரு 6 ஸ்லோகங்கள் கர்ம யோகத்துக்கு போற மாதிரி இருந்தாலுமே நம்ம எதை ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும்னா, டாப் மோஸ்ட் யோகம் வந்து பக்தி யோகம். யாகம் பண்ண சொல்லிட்டே இருப்பாங்க இந்த ஸ்லோகங்கள்ல எல்லாம். ஆனாலும் கிருஷ்ணர் ஏன் இதெல்லாம் சொல்றாருன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நம்ம ஆனா கரெக்டான விஷயத்த சூஸ் பண்ணணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நான் படிக்கிற காலத்துல கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்னு சொன்னாங்க. ஆனா கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயே அது ஸ்பிளிட் ஆகி இப்ப வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கும் மேல நிறைய இருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு நான் இதை சொல்றேன்.
அப்ப படிக்கிறப்ப என்ன சொல்லுவாங்க, இருக்கிறதுலே எது பெஸ்ட்டோ அதை படிப்பா அப்படிம்பாங்க. இப்ப படிக்கிற குழந்தை காலேஜ்ல எது சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்ப இதுதான் பூமிங்ல இருக்கு, நீ இதை சூஸ் பண்ணி இதுதான் பெஸ்ட் அப்படிம்பாங்க. இப்போ பக்தி யோகம் வந்து கலியுகத்துக்கு மட்டும் இல்லை, எப்பவுமே அது பெஸ்ட். கலியுகத்துல ரொம்பவே அது ஈஸியா ஒர்க் ஆகும். ஏன்னா கலியுகத்துல இது நம்ம கோல்டன் பீரியட்ல இருக்கும். இது சங்கீர்த்தனை யாகம் பண்றதுதான் யுக தர்மாவே. அந்தந்த யுகத்துக்கு என்னென்ன தர்மம் இருக்கோ அந்த தர்மத்தை பண்ணாதான் அது ஈஸியா எஃபெக்டிவாவும் இருக்கும், ஈஸியாவும் இருக்கும், ஒர்க் அவுட்டும் ஆகும். அப்ப சங்கீர்த்தனை யாகம்ங்கிறது ரொம்ப சிம்பிள். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இத வந்து நம்ம கீர்த்தனையா பாடினாலும் சரி, இல்ல இப்படி படிச்சாலும் சரி, ஜபமா சொன்னாலும் சரி, அதோட பெனிஃபிட் ஃபுல்லா இருக்கு. இந்த யாகத்தை பண்றதுக்கு நம்மளுக்கு ஏதாவது வேணுமா, அக்னிஹோத்திரம் பண்ணணுமா, அக்னி குண்டம் வேணுமா, அதுக்கு உள்ள ஊத்துறதுக்கு நெய் இல்ல சில பொருட்கள் வேணுமா, ஐயர் வேணுமா, எதுவுமே வேண்டாம். நம்ம நாக்கு வாயில சொல்றோம், நாக்க உபயோகப்படுத்துறோம், காதுல கேட்கறோம், அவ்வளவுதான். கண்ணை மூடி ஒரு இடத்துல உட்கார்ந்து பண்ணலாம், இல்ல பகவானை தரிசிச்சுட்டே பண்ணலாம். இவ்வளவு சிம்பிளான ஒரு யாகம் பண்றதுன்னா அதெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க. சத்தியயுகம், திரேத்த யுகம், துவாபர யுகம்னு இருந்தது. அப்போ அந்தந்த தர்மங்கள், அந்தந்த யுக தர்மங்கள் பண்ணல அப்படின்னா அது எஃபெக்டிவே ஆகாது இல்லையா. தியான யோகம் பண்ணணும் சத்தியோகத்துல எல்லாம். நாராயணனை நினைச்சு கிருத்தேய தியாயத்தோ விஷ்ணு, கிருத்தயுகாங்கிறது சத்தியோகா தானே. இப்ப கிருத்தேய தியாயத்தோ தியானம் பண்ணணும். எது மேல? விஷ்ணு மேல. திரேத யுகத்துல என்ன பண்ணணும்னா யஜத்தோ முகைஹி. சோ திரேதாயாம் யஜத்தோ முகைஹி. சோ நம்ம திரேத யுகத்துல வந்து யாகங்கள் பண்ணணும். முக்கியமா அக்னி ஹோத்திரம் அந்த மாதிரி யாகங்கள் பண்ணும். அதுவும் தேவதாஸ் தேவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, நிறைய தேவி தேவர்கள், தேவர்களுக்காக பண்ணாலும் அல்டிமேட்டா யாருக்குன்னா விஷ்ணுக்கு தான். ஏன்னா யஜ்ய புருஷர் அவர் தான். துவாபர யுகத்துல வந்து துவாபரே பரிச்சரியாயம். நம்ம வந்து துவாபர யுகத்துல வந்து கோயில் இது பண்ணும், வர்ஷிப் பண்ணும், ப்ராப்பரா அர்ச்சனை அந்த மாதிரி விக்கிரகங்களை வச்சு வழிபடணும், விக்கிரகங்களை. கலியுகத்துல கலி காலே நாம ரூபே கிருஷ்ண அவதார நாம ஹைத்தே ஹய சர்வ ஜகத் நிஸ்தார. கலியுக தர்மம் வந்து ஹோலி நேம், சாண்டிங் ஹோலி நேம் தான். ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம ஏவ கேவலம் கலோ நாஸ்தேவ 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 கதிர் அந்யத. ஸோ மூணு தடவை சொல்லப்படுது. அதனோட பாயிண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லப்படுது. கலியுகத்துல பெஸ்ட் வந்து ஹரேர் நாமம் தான். ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம ஏவ கேவலம். அதை தவிர வேற எந்த கதியும் இல்லை. நாஸ்தேவ 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 கதிர் அந்யதா. வேற வழி இல்ல, வேற வழி இல்ல, வேற வழி இல்ல. ஹரிநாமம் ஹரிநாமம் ஹரிநாமம், அதைத்தான் சொல்லி ஆகணும். சத்தியுகத்துல, திரேத்த யுகத்துல, துவாபர யுகத்துல 3 யுகமும் அதுல எஃபெக்டிவா இருக்காது. அத்தனை கஷ்டப்பட்டு அந்த யாகங்கள் பண்ணணும், தியானம் பண்ணணும், இது அர்ச்ச விக்கிரக வழிபாடு பண்ணணும். இது ஒண்ணுமே பண்ண வேண்டாம். தூங்கி எந்திரிச்சிட்டு உட்கார்ந்து பெட் மேலேயே உட்கார்ந்து கூட பண்ணலாம். அவ்வளவு ஈஸியான ப்ராசஸ். ஆனா பெனிஃபிட் பாத்தீங்கன்னா அவங்க அட்டைன் பண்றதை விட நம்ம அதிகமா அட்டைன் பண்ணலாம் ஷார்ட் பீரியட்ல. அவங்க எல்லாம் லட்சக்கணக்கான வருஷம் வாழ்ந்தாங்க. 1,00,000 வருஷம், 10,000 வருஷம், 1000 வருஷம் வாழ்வாங்க. அந்த சத்தியுகம், திரேத யுகம், துவாபர யுகம்னு. கலியுகத்துல 100 வருஷம் தான். அஜாமிலா 75 வயசான காலத்துல பக்தி ஆரம்பிக்கிறான். ஆனா ஈஸியா நாராயணன் பேர் சொன்னா அவ்வளவுதான். யமதூதர்கள் வந்து அவங்க கூட்டிட்டு போக முடியல, விஷ்ணு தூதர்கள் வந்து கூட்டிட்டு போயாச்சு. ஏன்னா விஷ்ணு தூதர் சண்டை போடுறாங்க, வேண்டாம் நாராயணன் சொல்லியாச்சு, நீங்க வரக்கூடாது, நாங்க தான் வருவோம் அப்படின்னு சண்டை போட்டு யமதூதர்கள் போய் கேக்குறாங்க. அவங்களுக்கு டவுட், என்னடா நம்ம பிசினஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, பாவம் பண்ணவங்களும் நம்ம கூட்டிட்டு போய் படாத பாடு படுத்தணுமே, இப்ப விஷ்ணு தூதர்கள் வந்து திடீர்னு இப்படி சொல்றாங்க, அப்புறம் அவன் பண்ண பாவ கணக்கு எங்க எழுதுறது, அதுக்கு எப்படி அவனுக்கு தண்டனை கொடுக்காம இருக்கிறதுன்னா, சரி நம்ம யுதிஷ்டங்கிற யமராஜ கிட்ட போய் கேட்கலான்னு அப்புறம் யமராஜ் கிட்ட போய் கேட்பாங்க.
கேட்டோடனே யமராஜ் ஆமாம்மா விஷ்ணு தூதர்கள் வந்தா நம்ம வெளியில வந்துடணும், நம்மளுக்கு அங்க பிசினஸே கிடையாது அப்படிங்கறத அவர் சொல்லுவார். இதெல்லாம் நம்ம படிப்போம் பாகவத்துல. சரி, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். வன்ஷா கல்பத்ரூபிஷ்ய கிருபா சிந்துபியேவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீமத் பகவத் கீதை கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா?